சார் அதே மாதிரி இந்த ஹேர் ரிலேட்டடான டாபிக் உள்ள வந்தாலே ஆயிலுங்கிறது முக்கியமான விஷயமா ஒன்று இருந்துட்டு இருக்கு. இந்தியா அளவில் வந்து இந்த ஆயிலுடைய மார்க்கெட்டும் ரொம்பவே அதிகமாக இருந்துட்டு இருக்கு. ஆயில் அப்ளை பண்ணா ஹேர் ஃபால் கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆகுமா? ஸோ ஆயிலுடைய முக்கியத்துவத்தை பத்தி சொல்லுங்க சார். சரி, ஆயிலுக்கு ஒரு வேலை இருக்கு, ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அதான் சொன்னேன், ஸ்கேல்பில் ஆயிலுக்கு வேலை கிடையாது, சுத்தமாக வேலை கிடையாது. ஏன்னா ஸ்கேல்பே அதை ஆயிலை ப்ரொடியூஸ் பண்ணிக்கும். இந்த முடி இருக்குல்ல, இந்த முடி வந்து ரஃபாக இருக்கும், இந்த கியூட்டிக்கல்னு வெளியில் ரஃபாக இருக்கும், ஒரு அவுட்டர் கவரிங் இருக்கும். இந்த அவுட்டர் கவரிங் தான் இந்த ஆயில் பண்ணும்போது ஸ்மூத் ஆகும். இப்போ ஸ்மூத் ஆகும்போது என்ன ஆகும்னா, அந்த ஹேர் பார்க்கறதுக்கு திக்காகவும் நல்ல இதுவாகவும் இருக்கும். அந்த ரஃபாக இல்லாமல் ஃப்ரிஸ் ஆகாமல் பிரேக் ஆகாமல் இருக்கும். அதுதான் ஆயிலோட மெயினான ஃபங்க்ஷன். இப்போ என்ன ப்ராப்ளம் எல்லாருக்கும் அப்படின்னா, ஆயில் அப்ளை பண்ணி 24 மணி நேரம் விட்டுருவாங்க, ஓகேவா? விட்டுட்டு ஹேரை வாஷ் பண்ண மாட்டாங்க. அண்ட் முன்னாடி காலத்தில் பொல்யூஷன் அவ்வளோ கிடையாது, ஸோ அதனால டெய்லி பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் ஹேரை ஆயிலில் வச்சிருந்தா கூட அவங்க வந்து அடுத்த நாள் கண்டிப்பாக குளிச்சிருவாங்க. இப்போ இருக்கவங்க அப்படி பண்ணுறது கிடையாது. 2 நாள் ஆகுது, 3 நாள் கழிச்சு தலைக்கு குளிக்கிறாங்க. நான் முன்னாடியே சொன்ன விஷயம் தான், 3 நாளைக்கு தலையில் அங்கே ஆயில் இருக்கும்போது அந்த டஸ்ட்டு போய் செட்டில் ஆகுது, இரிட்டேஷன் வருது, டேண்ட்ரஃப் வருது. இது அப்படியே மாறி மாறி வந்துட்டே இருக்கு. சில ஆயில்ஸ்லாம் ரொம்ப ஹெவியான ஆயில்ஸ் இப்போ. ஸோ அந்த ஆயில்ஸ் இப்போ கோகோனட் ஆயில் அந்த மாதிரிலாம் நம்ம வைக்கும்போது டேண்ட்ரஃப் வந்து நல்லாவே ஃபீட் ஆகும். அதில் வந்து ஊட்டச்சத்து எடுத்து இன்னும் நிறையவே இது பண்ண ஆரம்பிச்சிடும். சில ஸ்டடீஸில் இப்போ ரோஸ்மேரி ஆயில், இந்த ஆர்கன் ஆயில், இதெல்லாமே வந்து ஹேரை வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி ஸ்டடீஸே சொல்லியிருக்கு இப்போ. ஸோ ஹேர் ஆயில் வைக்கிறது தப்பு கிடையாது. ஆனால் ஹேர் ஆயில் ரொம்ப சொதப்பு. அது வந்து ஹேர் ஆயில் வந்து ஹேருக்கு மட்டும்தான், ஸ்கேல்ப்பு கிடையாது. ஸோ அதுதான் ஹேர் ஆயில். ஸோ ஸ்கேல்ப் ஆயில்னு எதுவுமே கொண்டு வரல. ஹேருக்கு மட்டும் ஆயிலை வச்சுட்டு வந்து நல்லா வாஷ் பண்ணி விட்டுட்டு ஸ்கேல்ப்பை க்ளீனாக வச்சுக்கிட்டிங்கன்னா தாராளமாக ஹேர் ஆயில் வச்சுக்கலாம். பட் இந்த ஹேர் ஆயில் வந்து மிராக்கிளாக எல்லாம் மாற்றிடும் அப்படின்னு சொல்லும்போது அங்கே தான் இங்கே பிரச்சனையே வருது ஆக்சுவலி.